அதிகாரம் தந்துள்ளே காற்று விலங்குகள் மீன்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளே காற்று விலங்குகள் மீன்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளே உந்தன் திருநாமம் அதிக வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அதிக வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா புகழ்ச்சி பாத்திரத்தை உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே போற்றி உரிய பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதனை நாயகனை ஆராதனை புரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே மகிமையின் தேவனை உம்மை ஆராதிக்க துதிக்க பாரு துதி மங்கில் வாசனைகளுக்கு துதியாதி தேவனை உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா வாரா சாந்தரே கரமதுரா வாரா 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 வல்லமை பெருகட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு விதமாய் ஊற்றுவீராக அந்த காலத்தின் கரிகளை நிறுவனமாக்கத்தக்கதான ஒரு வல்லமை ஆண்டவரே ஹல்லேலூயா வாரா சாந்தரே கரமதுரா வாரா 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 சோதரன் 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 ஆவை 302 32வது பாடல் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்டு ஹல்லேலூயா என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ என்று சொல்லி என் தேவனாலே எல்லாமே ஆகும் மரித்த லாசரு நாரே என்று சொல்லத்தக்கதான அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின தேவனாலே எல்லாமே ஆகுமே அந்த எகிப்து தேசத்திலே அற்புத அதிசயங்களை செய்து பார்வன் முன்பதாக ஹல்லேலூயா அற்புதங்களை செய்து அதே தேவன் இன்றைக்குமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா அன்றைக்கு மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா வந்த எல்லா பிளேக்குகளை கர்த்தர் அப்படியாக முறியடித்து தேசத்தை விலக்கி காத்துக்கொண்ட வண்ணமாக நாமாய் மோசே போல ஹல்லேலூயா நாங்களுமாய் நிற்கிறோம் ஆண்டவரே தேசத்தை தாவே உலகத்தை ஆட்டி படைத்து அலையழைத்துக் கொண்டிருக்கிறதான எல்லா கொரோனா வைரஸின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹல்லேலூயா அப்படி ஆண்டவரே தள்ளி போடுங்க பாதாளத்துக்கு தள்ளி போடுங்க ஆண்டவரே கடலின் ஆழத்திலே தள்ளி போடுவீராக என்று சொல்லி கூட ஒரு விசுவாசத்தோடு கூட அவராலே கூடும் அவராலே கூடும் அவராலே கூடும் என்று சொல்லி இந்த சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேசத்தின் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் அமைப்பார் என்று சொல்லி கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மறிய செய்தி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மறிய செய்தி உம்மாலாகும் எல்லாம் ஆகும் டாடி உம்மாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை எஸ் மாஸ்டர் ஜீசஸ் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாம் ஆகும் டாடி உம்மாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்து பெருங்கூட்டமா கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்து பெருங்கூட்டமா உம்மாலாகும் எல்லாம் ஆகும் டாடி உம்மாலாகும்
கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் டாடி உம்மாலாகும் எல்லாமாகும் டாடி உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. Yes, Master Jesus, உம்மாலே கூடாத காரியம் கொண்டு கொண்டாண்டவரே, இந்த வியாதி இந்த வைரஸ்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி ஜனத்தை தப்புவித்து தேசத்தை காத்து ஆசீர்வதித்து சகல உலக நன்மைகளினாலே ஆண்டவரே நிரப்ப போறதுக்காக ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரை கட்டி எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும் டாடி உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. பஞ்ச காலத்தில் சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் திருப்தியோடு கூட நடத்த நீங்க வல்லவரா இருக்கிறீரே ரட்சா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். Yes, Lord Jesus, Master, உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே எல்லா கொள்ளை வைரஸ்களுக்கு ஆண்டவரே சேதமின்றி காப்பாற்ற நீங்க வல்லவராய் இருக்கிறீரே. காப்பாற்று ஆண்டவரே, ஜனங்களை காப்பாற்று ஆண்டவரே. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தானியேலை சிங்க குகையிலிருந்து சேதமின்றி காப்பாற்றின தேவனாலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுடைய தேசத்தின் ஜனங்களை ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தின் ஜனங்களை சேதமின்றி காப்பாற்ற நீங்க வல்லவராய் இருக்கிறீரே. ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கரோனா வியாதியின் கிருபைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹalleluya வீரியங்களை வாதல சங்கரனை கட்டி நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. ஹalleluya. கடலுக்கு ஆண்டவரே எல்லைகளை ஏற்படுத்த அதே தேவன் ஆண்டவரே இதை மீறி வராதே என்று சொல்லி கட்டளையிட்ட அதே தேவன் ஆண்டவரே. கரோனா வியாதி ஆண்டவரே, கரோனா வைரஸ் கிருபைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு தடைகளை உண்டாக்கும் ஆண்டவரே. அது முன்னேறி இந்த ஜனங்களை பாதிக்காதபடி ஆண்டவரே இன்னைக்கு நாளுக்கு நாள் ஆண்டவரே அதிகமாய் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. கரோனா வைரஸ் உடைய ஆண்டவரே ஹalleluya தொற்றுகள் இனி எந்த ஜனங்களையும் பாதிக்காதபடி அது மீறி போகாதபடி ஆண்டவரே அது அதிகமாகாதபடி கண்ட்ரோல் எடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தடை பண்ணுங்க, எல்லையை போடுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. வாரா சாந்தர ரிகாரா மதுரா வாரா 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 உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பயங்கர பராக்கிரமசாலியா எங்களுக்காக இறங்கி ஆண்டவரே யாவற்றையும் செய்கிறதான தேவன் ஆண்டவரே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறதான தேவன், எங்களுக்காய் யுத்தம் செய்கிறதான தேவன், தேசத்தை நன்மை கிருபையினாலே நிரப்புகிறதான தேவன் ஆண்டவரே, சேமத்தை சமாதானத்தை கொடுக்கிறதான தேவன். ஷாலோம் ஹalleluya. சமாதான கர்த்தராக இருக்கிறீரே. அப்படியான ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தேசத்தில் ஏற்படுத்த முடியாம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் குடும்பங்களிலே தேசங்களிலே ஆண்டவரே பகைகள் விரோதங்கள் சண்டைகள் ஆண்டவரே, தேசத்துக்கு தேசம் விரோதங்கள் ஆண்டவரே, சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் ஆண்டவரே, கரோனா ஒரு வியாதி ஒரு பக்கம் ஆண்டவரே. ஏசப்பா மனம் இறங்குவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வாரா சாந்தர ரிகாரா மதுரா வாரா 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 வாரா. We praise you Lord Jesus, Master. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரவாமலினை தீரையா 395 நன்றி சொல்வே என்னை மரவாமலினை தீரையா மனதார
இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் ஜீசஸ் மாஸ்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க எங்களை மறந்து இருப்பீரே ஆனால் ஆண்டவரே
இன்றைக்கு நாங்கள் தத்தளித்திருப்போமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கொரோனா வைரஸில் சிக்குண்டு தரித்திருப்போமே, தத்தளித்திருப்போமே ஆண்டவரே. எங்களை மறவாமல் ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைத்தருளி ஆண்டவரே, எங்களை மறவாதவர் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரவும் பகலுமாய் ஆண்டவரே உம்முடைய கண்ணை எங்கள் மீது வைத்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்களை காத்து வழி நடத்துகிறதான தேவனை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாரா சாந்தர ரிகாரா வந்தூரா, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாக அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாது இருப்பாயாக என்று சொல்லி, பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொன்ன தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஹல்லேலூயா, நான் மோசேயோடு கூட இருந்து உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, நீ உயிரோடு இருக்க நாரெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிராய் நிற்பதில்லை என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கவனே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வ பிரசன்னத்தினாலே நிரப்பும் அந்த காலத்தின் கிரிகள் விலகட்டும் ஆண்டவரே. சாத்தான் கோட்டைகள் தகர்த்தெறியப்பட வேண்டும். பிசாசு கட்டுகள், மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தகர்த்தெறியப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆலயத்தை மூடும் ஆண்டவரே. தெய்வ மகிமையினாலே இந்த பகுதியை மூடும் ஆண்டவரே. இந்த தேசத்தை மூடும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். கருணா வியாதி வயசு நிமித்தம் ஆண்டவர் உலகம் எனக்கு ஸ்தம்பித்து இருக்கிற நிலைமை கண்ணோக்கி பாரு. என் தேசம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, பொருளாதார நிலைகளை சீரழிந்திருக்கிற நிலைமை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஆண்டவரே படித்து வேலையில்லாமல் ஆண்டவரே, அப்ப வேலைகளை இழந்து ஆண்டவரே, வேலை செய்த பிள்ளைகள் வேலை இழந்து இருக்கிற நிலைமை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலே அந்த வேதனை, கண்ணீர், கஷ்டங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே. ஏசப்பா, மனமிறங்கும், மனமிறங்கும், மனமிறங்கும் ஆண்டவரே. இதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, இதெல்லாம் மாறட்டும். தேச சேமத்தை, சமாதான, ஆசீர்வாத நம்மை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்திய தேசம் சகல வளங்கள் நிறைந்ததான தேசமாக ஆண்டவரே, பரிசுத்த தேசமாக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதியும். ஞானமாக ஆள கர்த்தர் கிருபை செய்யும். பரிசுத்தப்படுத்தும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி. மீதியான வேலையை பண்ணாத காலத்துக்கு நேராக விடுகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்றுக் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு கிடைக்காத ஒரு பாக்கிய சாக்கியம். கவர்மெண்ட் அப்படியாக லாக்டவுன் என்று அறிவித்திருக்கிறதுனால சபைகள் எல்லாம் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் அப்படியாக ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து அப்படியாக கடந்து சொல்லுவோம். இன்னைக்கு அப்படியாக எங்கு பார்த்தாலும் கொரோனா வைரஸ், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அதுக்காக அது ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ள முடியாதான பாதுகாப்பு என்ன சொல்றது, மாஸ்க் என்று சொல்லி, சோப் போட்டு கைகளை வாஷ் பண்ணுங்கள் என்று சொல்லி, டிஸ்இன்ஃபெக்டட் ஸ்ப்ரேக்களை வாங்கி எல்லா இடங்களுமாக அப்படியாக தெளியுங்கள் என்று சொல்லி, கடந்த நாட்களில் கூட பிபிஎம்பி மூலமாக வீதி வீதியாக அப்படியாக டிஸ்இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, டிஸ்இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி ஸ்ப்ரேகளை அப்படியாக தெளித்து போனார்கள். ஹல்லேலூயா. என்ன தெளிக்கப்பட்டாலும் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர். அவர்தான் எல்லாவற்றையுமாக கழிவை சுத்திகரிக்க வல்லவர். அவர்தான் பாதுகாத்து கொள்ள வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் என்று சொல்லி, இம்யூனிட்டி என்று சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி, உங்களுடைய சரீரங்களிலே நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக இதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி, ஆயுர்வேதத்துல இந்த டிராப்ஸ் குடிங்க, அந்த டிராப்ஸை குடிங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க, இந்த ஜூஸை குடிங்க என்று சொல்லி, அதற்காக இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்களில் அப்படியாக சி விட்டமின் என்று சொல்லக்கூடியதான மருந்துகள், மாத்திரைகள் என்று சொல்லி ஆங்காங்கே அப்படியாக விற்கப்பட்டு இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் என்றான இந்த காரியத்தை வைத்து அநேகர் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக மெடிக்கல்ஸ் மூலமாக மற்ற எல்லாவற்றிலுமாக ஹல்லேலூயா முகக்கவசத்தை அணிந்து கொண்டு போங்கள், வாங்கல் என்று சொல்லி, அது உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, சோப்ல அப்படியே கையை கழுவுங்க என்று சொல்லி, சானிடைஸ் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதுக்காக சானிடைசர்கள் இன்றைக்கு அப்படியாக மெடிக்கல்ல உருவாக்கப்பட்டு ஆங்காங்கே வியாபாரம் செய்து அதை அப்படியாக ப்ரமோட் பண்ணி கொண்டு இருக்கிறதான வேலையிலே ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிற்குமாக போதுமானவராய் இருக்கார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியங்களை குறித்து எப்படிப்பட்டதான 3 விதமான காரியங்கள், இம்யூனிட்டி பூஸ்ட் என்று சொல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதான பலத்தை கொடுக்கிறதான காரியத்துமாக மற்றுமாக கழுவுகிறதான உங்களை சுத்திகரிக்கிறதான காரியம் எதனால என்பதான காரியத்தை குறித்துமாக ஹல்லேலூயா நீங்க பலன் அடைய வேண்டும், சுகம் அடைய வேண்டும் என்கிறதான அப்படியாக 3 காரியங்களை குறித்து, ஒன்று ஹல்லேலூயா இம்யூனிட்டி பூஸ்டர் என்று சொல்லி நீங்க பலன் அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்க பரிசுத்தப்படுத்த வேண்டும், கழுவி கொள்ளுங்கள் என்று சொல்லி சானிடைஸ் என்கிறதான 3 காரியங்களை குறித்து 3 விதமான காரியங்களை குறித்து இந்த நாளில் அப்படியாய் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உலகம் எதை எது குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இதை வாங்கி போடுங்கள், இதை வாங்கி வீடு கிளீன் பண்ணுங்க, சர்ஃபேஸ் கிளீனர் என்று சொல்லி, சானிடைஸ் என்று சொல்லி, அப்படியாக கையை கழுவுங்க என்று சொல்லி, ஸ்ப்ரே என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு இருக்கிறதான வேலைகள் கூட நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே போதுமானவராய் இருக்கார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன் ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி. ஆகவே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகிறது என்று சொல்லி 20வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய். 21 சொல்லுகிறது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 22 சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், ஹல்லேலூயா, அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இம்யூனிட்டி பூஸ்டர் என்று சொல்லி இன்னைக்கு ப்ரோமோட் பண்ணி இதை வாங்கி சாப்பிடுங்க, இதை வாங்கி குடியுங்க, இது இப்படியாக செய்யுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா செய்து கொண்டு உங்களுக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆரோக்கியமாக இருங்க, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க பெற்றுக்கொண்டு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவையானது ஒன்றே ஒன்று, அவருடைய வார்த்தை மாத்திரமே. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் ஹல்லேலூயா ஆங்காங்கே அப்படியாக வைரஸ்ல இன்ஃபெக்ட் ஆகி அநேகர் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஹல்லேலூயா உயிர் பழைக்க முடியாமல் எத்தனையோ மறைந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது, எங்கு பார்த்தாலும் ஹல்லேலூயா கடந்த நாட்களில் அப்படியாக மீடியால பார்க்கும் பொழுது சவ குவியல்கள் லைன் போட்டு நின்று கொண்டு இருக்குது, அதை புதைக்க முடியாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வாதத்தில் சொன்னதான காரியங்கள் தான். குவியல்கள் அங்கங்கே இருக்கும், கழுகுகள் அப்படியாக அது வந்து அப்படியாக கொத்தி கொண்டு போகும், தின்னும் என்று சொல்லி, பிணங்களை தின்னும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா அதுக்கு மத்தியிலே நமக்கு தேவையானது ஆரோக்கியம், பலன். ஹல்லேலூயா. அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறது ஆண்டவராகிய வார்த்தை மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இன்னொரு காரியத்தை அப்படியாக பார்க்க போகிறோம். இன்னொரு காரியம் யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3வது வசனம், சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 4வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆக வார்த்தை வேறு இல்லை, இயேசு சுவாமி வேறு இல்லை. அந்த வார்த்தையை நீங்க ஹல்லேலூயா நீங்க வாசிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, அது ஜீவனும் மனுஷருக்குள்ள ஒளியுமாய் இருக்கிறது என்று சொல்லி. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வதில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இந்த இருந்தான், அவன் பேர் யோவான். ஹல்லேலூயா. அங்கே ஜீவன் இருந்தது என்று சொல்லி, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது என்று சொல்லி. இங்கிலீஷ்ல வாசிமை is dwelling into you என்று சொல்லி, அவர் நமக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது நாம் ஜீவனோடு கூட ஹல்லேலூயா அவர் ஒளியா இருக்கிறது போல அந்த ஒளியான தேவன் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது நாம் அப்படியாக ஒளியா இருப்போம். ஹல்லேலூயா. பிரகாசமாய் இருப்போம், சோர்ந்து போக மாட்டோம். கேட்கிறதான ஒவ்வொரு காரியங்களை குறித்து கேட்டு ஜனங்கள் இன்றைக்கு பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. அதை மறந்திருந்தாலும் அந்த என்ன சொல்றது டெலிவிஷன் முன்பாக உட்கார்ந்துவிட்டு அந்த சேனலை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறதா செய்தியை கேட்ட உடனே அவருடைய இருதயங்கள் அப்படியாக இறுகி போய்விடுகிறது. அவர்களுக்குள்ள ஒரு பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. எத்தனையோ பேர் அப்படியே சொன்னாங்க, அந்த டிவி சேனலை பார்த்தா நான் மறந்திருக்கிறதான காரியங்களை எனக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கு. அவங்க சொல்லும் பொழுதே அது நமக்கே வந்து விடுகிறது போல ஒரு பயம் ஏற்படுகிறது என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு திட நம்பிக்கை, பயப்படாதே கலங்காதே திகையாதே என்று சொல்லி ஏசாயா 41 ஏனென்றால் நமக்கு துணை அவர், நமக்கு பலன் அவர், ஆரோக்கியம் நமக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரையே நீங்க ஏற்றுக்கொள்வராய் காணப்படுகிற அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷுக்குள் ஒளியா இருந்தது. அந்த மனுஷனுக்குள்ள ஒளியா இருந்தது. ஆகவே ஜீவன் உள்ள தேவன் நமக்குள்ளா இருக்கும் பொழுது நம்ம ஜீவன் அடைகிறோம், பலன் அடைகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது. 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம் வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆரோக்கியம் என்று சொல்லி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை வேற இல்லை, இயேசுவாமியா இருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை வேற இல்லை, இயேசுவாமி வேற இல்லை, இருவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஒளியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்பொழுது ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க பலன் அடைந்து என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்னைக்கு இம்யூனிட்டி பூஸ்டருக்காக விட்டமின் சி டேப்லெட்ஸை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொல்லி, இதுக்காக இந்த ஜூஸை வாங்கி குடியுங்கள் என்று சொல்லி, லெமன் ஜூஸை குடிங்க, ஆரஞ்சு ஜூஸை குடிங்க, இல்லை இப்படியான மிக்சரான சில காரியங்களை சொல்லி இதை நீங்க செய்வீர்களே ஆனால் உங்களுக்குள்ளாக அது பலன் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுகிறது என்று சொல்லி ஹல்லேலூயா. இம்யூனிட்டி பூஸ்டர் வேற எதுவுமே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி பூமியின் எல்லை அவ்வளவு தூரமாக, அவ்வளவு நாட்களாக, அவ்வளவு அதிகமாக நீங்க ஹல்லேலூயா நீங்க அப்படியாக இருப்பீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது என்று சொல்லி பலன் அடைகிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்க பலன் அடைகிறீர்கள். ஆக இந்த பலத்துக்காக நீங்க அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இல்ல ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டு ஜிம் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் என்று அல்ல. ஹல்லேலூயா. வாரா சந்தர விகாரபந்துரா வாரா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லி ஹல்லேலூயா. முதலாவது பார்த்த வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், அது ஜீவனமாய் இருக்கிறது, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறதா என்று இருக்கிறது என்று சொல்லி வேசாமி வேற இல்லை, வார்த்தை வேற இல்லை. அதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தியானிக்கிறீர்களோ வாசிக்கிறீர்களோ அந்த உங்களுக்குள் ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்போது நீங்க பலன் அடைகிறீர்கள் என்று சொல்லி. ஆக இதுக்காக ஃபிட்னஸ் போக வேண்டியதில்லை, இதுக்காக பூஸ்டர் மெடிசின்ஸ்கள் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வாஞ்சியுங்க. அப்படி பெற்றுக் கொள்ளும் பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். அந்த பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது ஹல்லேலூயா எந்த நோய்களும் அணுகாது, எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை அணுகாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவி உங்களில் இருந்து உங்களை ஆரோக்கியத்தை பலனை கொடுத்து கேடகம் அதிகாய் இருந்து ஹல்லேலூயா புல்லட் ப்ரூஃப் என்று சொல்லத்தக்கதாக அப்படியான ஆயுதங்கள் வாய்க்காதபடிக்கு, உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதபடிக்கு அது காத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அநேகர் வாஞ்சிக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு அது தெரிகிறது இல்லை. பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு ஞானம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு ஹல்லேலூயா கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அதுக்குள்ளாக கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான அவர்கள் அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். கேட்கும் பொழுது பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவர் ஜென்டில்மேன் என்று சொல்லி அவர் கேட்கும்போது ஆவியானவரே எனக்கு அதை தாங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லும் பொழுது அதை கர்த்தர் அப்படியாக ஊற்றுகிறவர்களாய் காணப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியான அனுபவம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மேலாரை வீட்டில் கூடியிருந்ததான 120 பேர் அப்படியாக
அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டார்கள், பரலோக பாஷையினாலே பேசினார்கள் என்று சொல்லி, அவர்கள் ஜென்ம பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இம்யூனிட்டி பூஸ்டர் என்று சொல்லி அதற்காக தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பலனடையுங்கள். பலனோடு கூட இருங்க, பலப்படுங்க. ஒன்றும் உங்களை அணுகாது. அவன் எதிர்த்து அவன் ஓடி போவான், அவன் உங்களை பார்த்து ஓடி போவான். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிகிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக பலனை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தானியேல் மீது இருந்தது நிமித்தமாக ஹல்லேலூயா, அவர் எதை குறிக்க கலங்காதபடிக்கு தைரியத்தோடு கூட எதிர்த்து நின்றவனாய் காணப்பட்டார். அவனை சிங்க குகையில தூக்கி போட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டதான அந்த பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களையுமாய் காக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். கடைசியாக மூன்றாவது ஒரு காரியம் ஹல்லேலூயா, சானிடைஸ் என்று சொல்லி உங்களை கைகளை அப்பொழுது அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுங்க என்று சொல்லி, இல்லை என்றால் இன்ஸ்டன்டாக உங்களுடைய பாக்கெட்ல சின்ன பாட்டில் வைத்துக் கொள்ளுங்க. சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் என்று சொல்லி அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு நீங்க அப்பப்போ நீங்க பூசிக்கிட்டு இருந்தாக்கா இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களை அணுகாது. நீங்க தொடுகிறதான, நீங்க பேசுகிறதான, எடுக்கிறதான பொருட்கள் மீது இருக்கிறதா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்குள்ள வந்துடும் என்று சொல்லி, ஆகவே அதை நீங்க கையில பூசி கொள்ளும் பொழுது அது உங்களை அணுகாது என்று சொல்லி இன்றைக்கு அப்படியாக சானிடைஸ் என்று சொல்லக்கூடியதான டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடியதான காரியங்களை இன்றைக்கு மெடிக்கல்ல கண்டுபிடித்து அதை அப்படியாக ஹல்லேலூயா தம்முடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொண்டு வியாபாரத்தில் அப்படியாக அதை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பேக்கேஜ் என்று சொல்லி ஹல்லேலூயா உங்க வீட்டுக்கான சானிடைசர்ஸ், டாய்லெட் கிளீனர், டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்கள் அதிகமாக விளம்பரங்கள் ஏற்படுத்தப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவையானது ஒன்றே யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியினிடத்தில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா, சானிடைஸ், சுத்திகரிப்பு என்று சொல்லி கடந்த நாட்கள் பேபி அப்படியாக அந்த டேங்கை எடுத்து வந்துட்டு அவங்க வீடு முன்பதாக ஸ்ப்ரே பண்ணாங்க. இன்ஃபெக்ஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி, சானிடைஸ் என்று சொல்லி, சுத்திகரிப்பு என்று சொல்லி, இந்த பகுதிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போகட்டும், இந்த பகுதிக்கு வைரஸ்லாம் விலகட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா, வீட்டுக்குள்ளாக அப்படியாக இன்னைக்கு ஸ்ப்ரேகளை வைத்துக் கொண்டு அவங்க ரூமாக அப்பொழுது எப்பொழுது பார்த்தாலுமாக ஆஃபன் என்று சொல்லி அடிக்கடி அப்படியாக ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வாங்க. யாராச்சும் வெளியிலிருந்து வந்து போனாலும் கூட ஸ்ப்ரே பண்ணி டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் என்றதான ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி கொண்டு வாங்க. இல்ல வெளியிலிருந்து பொருட்கள் வருகிறது அதை அப்படியாக சானிடைஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி கழுவுங்க என்று சொல்லி, சோப்பு போட்டு கழுவுங்கள் என்று சொல்லி, டிஸ்இன்ஃபெக்ட் என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அப்படியாக கழுவுங்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆனா தேவையானது ஒன்றே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்று சொல்லி, ஆகவே பாவங்களையும் கழுவுகிறது, நம்மையுமாய் சுத்திகரிக்கிறது என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீங்க அப்படியாக உங்களுடைய மேல அப்ளை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் என் மீது பூசுங்க ஆண்டவரே, என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா உங்களை ஜீவனியாக படைக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படியாக அவர் கழுவி சுத்திகரித்து ஹல்லேலூயா ஷீல்டாக உங்கள் மீது ஹல்லேலூயா நீங்க அணிந்திருக்கிறதான ஆடைகள் மீதுமாக உடைய சரீரத்தை இன்னொரு லேயராக அது ப்ரொடெக்ட் பண்ணத்தக்கதாக, அது பாதுகாக்கிறதாக, அது கழுவுகிறதாக, அது சுத்திகரிக்கிறதாக, உங்களுடைய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்களிலிருந்து கழுவி காத்துக்கொள்ளுகிறதா இருக்கிறபடியினாலே ஹல்லேலூயா. இதை மாத்திரமே வாஞ்சிக்க வேண்டுமே ஒழிய இன்னைக்கு உலகத்திலே சொல்லப்படுகிறதான அட்வர்டைஸ்மெண்ட் என்று சொல்லி ஹல்லேலூயா அவங்க ப்ரமோட் பண்ணி அதை வியாபாரமாக செய்து ஆதாயம் தேடிக்கொள்கிறதான காரியத்தை இன்றைக்கு உலகத்தின் ஜனங்களுமாக நாடி தேடிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய தேவையானது இது 3 விஷயம் மாத்திரமே. இது எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஹல்லேலூயா நமக்காக பார சிலுவையை சுமந்து சிலுவையிலே நமக்காக சிந்தி இருக்கிறார். சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து சென்று இருக்கின்றார். அவர் வார்த்தையை கொடுத்து சென்றிருக்கிறார், அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து சென்று இருக்கிறார், அவருடைய இரத்தத்தை நமக்கு அப்படியாக சிந்து இருக்கின்றார். ஹல்லேலூயா.
ஹalleluya. நீங்க எந்த அளவுக்கு வார்த்தைகளை நீங்க தியானிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க ஹalleluya படிக்கிறீர்களோ, இதை வாசிக்கிறீர்களோ, இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, இது அப்பொழுது உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? வார்த்தையை படியுங்க, வார்த்தையை படிங்க. அப்படி படிக்க படிக்க இஸ் dwelling into you. அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க பலன் அடைவீர்கள். பரிசுத்தமாக வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நீங்க பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுள்ளவராய் காணப்படுகிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பரிசுத்த ஆவியர் உங்கள் மீது இருப்பாரேயானால், அந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது இருக்குமேயானால் எந்த விதமான ஹalleluya பலனங்களோ வராது. நீங்க பலன் அடைவீர்கள். நீங்க பலன் அடைவீர்கள். கடைசி பரியந்தமாக, உலகத்தின் கடைசி வரைக்குமாக நீங்க சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி, மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுடைய வீட்டில் நீங்க அப்ளை பண்ணுங்க. இயேசுவோடைய கல்வாரி ரத்தத்தை என் மீது பூசுங்க. எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் என்னை அணுகக்கூடாது ஆண்டவரே. வெளியிலிருந்து வந்து போன ஜனங்களுடைய இன்ஃபெக்ஷன்ஸ் கூட ஆண்டவரே என்னை அணுகக்கூடாது, என் கூடாரத்தை அணுகக்கூடாது. அப்படியாக தெளிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அப்படியாக ஒவ்வொரு இடங்களில், ஒவ்வொரு ரூம்களில், ஒவ்வொரு பேசேஜ்களிலே ஆண்டவரே, ஸ்டேர்கேஸ்களிலே, கேட்டுகளிலே தெளிக்கிறோம் என்று சொல்லி ஹalleluya விசுவாசத்துல நீங்க அப்படியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அதிகமாக நீங்க தியானிங்க, அதிகமாக தியானிங்க. அதை நினைத்து பாருங்க. அந்த கல்வாரியை நோக்கி பாருங்க. கல்வாரி நமக்காக செஞ்சின இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை தியானிங்க. அது உங்களை கழுவி சுத்திகரிக்கும், உங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை சுத்திகரிக்கும், பாவங்களிலிருந்து உங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு தேவையானது 3 காரியங்கள் மாத்திரமே ஒழிய இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதான ஃப்ளோர் கிளீனிங் என்று சொல்லி, ஸ்ப்ரே டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரே என்று சொல்லி, சானிடைஸ் கைகளை கழுவதற்கு என்று சொல்லி எதை அப்ளை பண்ணாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரமே, கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரமே. ஆகவே தான் அவங்க அடிக்கடி சொல்றாங்க, அடிக்கடி நீங்க பயன்படுத்துங்க, அடிக்கடி நீங்க உங்களுடைய கைகளை சோப்புகளை போட்டு கழுவுங்க என்று சொல்லி. ஹalleluya. அதுக்கு விலை கிரயம் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஹalleluya நமக்காக சிந்தின ரத்தம், அதுக்கு விலை கிரயமே இல்லாதபடிக்கு கர்த்தர் நமக்காக இலவசமாக, இது நமக்காக சிந்தப்பட்டதான ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்டதான ரத்தம் என்று சொல்லி ஹalleluya அந்த ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை நீங்க அப்படியாக உங்களுடைய சரீரங்களிலே, நீங்க உங்களுடைய உள்ளங்களிலே அப்படியாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மீது அந்த ரத்தம் இருக்கும் பொழுது நீங்க சுத்திகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுமாக இதை கேட்டு அறிந்து இதன்படியாக நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்க பலன் அடைவீர்கள். நீங்க சுகத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படும். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் தரிசனம் நிறைவேறும்படியாக கடைசி வரைக்குமாக திட்டம் தரிசனம் இல்லாத வாழ்க்கைகள் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக ஒரு குறுகிய காலகட்டமாக காணப்படும். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து நடக்கிற வாழ்க்கைகள் எல்லாரும் ஹalleluya அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய எல்லைகள், அவருடைய ஆயுசு நாட்கள் அப்படியாக பறந்து விரிந்து காணப்படும். ஹalleluya இன்னும் அதிக ஆயுசு நாட்களோடு கூட நீங்க உயிரோடு இருக்க முடியும். ஆகவே ஹalleluya வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, வார்த்தைகளை படியுங்க, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கல்வாரி ரத்தத்தினாலே ஹalleluya நீங்க கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்க சோப்பு போட வேண்டியதில்லை, சானிடைஸ் போட வேண்டியதில்லை. கல்வாரி ரத்தம் உங்களை எல்லாவற்றுமாக இருந்து சுத்திகரித்து காத்து வல்லதாக இருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பணத்தை எங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஹalleluya கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே கூட ஆண்டவரே ஆரவை மட்டுமாய் காத்து ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தினீர். மக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை மூலமாக இடைப்பட்டு பேசினேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதுமாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியான வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த கல்வாரி ரத்தத்தின் வல்லமைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரையும் சுத்திகரியும், ஒவ்வொரையும் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா பய நடுக்கங்களை இயேசு கிறிஸ்து எடுக்கப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலே தெய்வ பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வாத நன்மைகள் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவரே வேலை இல்லாமல் எத்தனையோ கூலி தொழிலாளர்கள் ஆண்டவரே இயேசுவா அனுதினமாக ஆண்டவரே நம்முடைய அனுதின தேவைக்காக வேலைகளை செய்து பிழைத்துக் கொண்டிருந்தான இந்த குடும்பங்கள் ஆண்டவரே இன்னைக்கு வேலை இல்லாமல் ஆண்டவரே நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறார். ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத அது என்னுடையதா இருக்கிறது என்று சொல்லி அப்போ போஷித்து பலப்படுத்தி காத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே
சுக பல ஆரோக்கியத்தோடு கூட ஆண்டவரே நீங்க காத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரபனான கரத்துக்கு நேராக கொடுத்து நசராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுபடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதான சந்தோஷம் நம்மளோடு கூட இது கேட்டு ஒவ்வொரு மீதுமாய் அவர் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென்.